Good evening, friends. இன்னைக்கு நாம சாப்டர் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல உள்ள கடைசி ப்ராப்ளம் கொஸ்டின் நம்பர் 1.23 சால்வ் பண்ண போறோம். Two large thin metal plates parallel and close to each other. On their inner faces, the plates have surface charge densities of opposite signs and of magnitude 17.0 into 10 power minus 22 coulomb per meter square. What is the electric field in the outer region of the first plate? What is the electric field in the outer region of the second plate? And what is the electric field in between the plates? நான் க்ரீன் கலரில் கரெக்டாக கொஸ்டின்ஸை மார்க் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஹை ரெசல்யூஷனில் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்தெந்த இடத்துல கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, டூ லார்ஜ் தின் மெட்டல் பிளேட்ஸ் பேரலல் அண்ட் க்ளோஸ் டு ஈச் அதர். இன்னர் ஃபேஸில் வந்து சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி கொடுத்துருக்காங்க, அதாவது சிக்மாவோட வேலையை கொடுத்துருக்காங்க. 17.0 into 10 power minus 22, ஒன்று பாசிட்டிவ் ஒன்று நெகட்டிவ். So given data பார்த்தீங்கன்னா surface charge density of the positive plate sigma equal to 17.0 into 10 power minus 22 coulomb per meter square. Surface charge density of the negative plate sigma equal to minus 17.0 into 10 power minus 22 coulomb per meter square. Permittivity of free space நமக்கு தெரியும் 8.854 into 10 power minus 12 coulomb square by Newton meter square. Electric field of a thin infinite plane sheet. As per Gauss law, என்ன ஃபார்முலானா electric field produced by a thin infinite plane sheet ஓட ஃபார்முலா சிக்மா பை 2 எப்சிலன் நாட். சிக்மான்றது சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி, எப்சிலன் நாட்ன்றது பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ். இதில் நமக்கு முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரு பாசிட்டிவ்லி சார்ஜ் பிளேட் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து பாயிண்ட்ஸ் அவே ஃப்ரம் த பிளேட். அதே ஃபார் நெகட்டிவ்லி சார்ஜ் பிளேட் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து டுவர்ட்ஸ் த பிளேட் இருக்கும். இதை வச்சு தான் நம்ம இந்த சால்வ் பண்ண போகிறோம். இந்த கான்செப்ட் வச்சு எந்த இடத்த ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க போகிறோம்னா, அவுட்டர் ரீஜன் டு த ஃபஸ்ட்டு பாசிட்டிவ்லி சார்ஜர் பிளேட்டை பிளேட் ஏனும், நெகட்டிவ்லி சார்ஜர் பிளேட்டை பிளேட் பின்னு எடுத்துக்கிறோம். ஸோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா, பிளேட் ஏவுடைய அவுட்டர் ரீஜன், பிளேட் பி உடைய அவுட்டர் ரீஜன். பிளேட் ஏவுடைய அவுட்டர் ரீஜன் பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் இருக்கும், லெஃப்ட் ஆஃப் பிளேட் ஏ. அதே வந்து அவுட்டர் ரீஜன் ஆஃப் பிளேட் பி வந்து டு த ரைட் ஆஃப் பிளேட் பி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த அவுட்டர் ரீஜன் ஆஃப் த ஃபஸ்ட் பிளேட் கண்டுபிடிக்கிறோம். அவுட்டர் ரீஜன் ஆஃப் த லெஃப்ட் ஆஃப் பிளேட் ஏ கண்டுபிடிக்கும் போது இங்கே சைடில் டயக்ராம் போட்டிருக்கேன். எப்போவுமே ஒரு பாயிண்ட்ல நீங்கள் எலக்ட்ரிக் ஃபீல்டை கண்டுபிடிக்கணும்னா அந்த பாயிண்ட்ல இருந்து நெகட்டிவ் சார்ஜை நோக்கி கோடு போடணும், எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் மார்க் பண்ணணும். அதே மாதிரி பாசிட்டிவ்ல இருந்து அந்த பாயிண்ட்டுக்கான எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கணும்னா அந்த பாயிண்ட்ல பாசிட்டிவ் பிளேட்ல இருந்து அந்த இடத்துக்கு வர மாதிரி போடணும். ஸோ அவுட்டர் ரீஜன் ஆஃப் த லெஃப்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் பிளேட் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சார்ஜ்லேருந்து வர்றது லெஃப்ட் நோக்கியும், நெகட்டிவ் சார்ஜ்லேருந்து வரக்கூடியது வந்து பாயிண்ட்ஸ் ரைட். ஸோ ரெண்டுமே வந்து opposite directions, magnitude is equal, so ரெண்டுமே cancel out, so equal to 0. so electric field in the outer region of first plate வந்து 0 Newton per coulomb. அதே electric field in the outer region of the second plate பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ்லி சார்ஜ்ல இருந்து அந்த பாயிண்ட்டுக்கு கோடு போடணும். ஸோ அந்த அப்படி போடும்போது உங்களுக்கு வந்து டுவர்ட்ஸ் ரைட் வரும். நெகட்டிவ் பிளேட்ல இருந்து அந்த பாயிண்ட்ல இருந்து நெகட்டிவ்க்கு போடணும், ஏன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து டுவர்ட்ஸ் த நெகட்டிவ் பிளேட். ஸோ அந்த மாதிரி போடும்போது லெஃப்ட். ஸோ ரெண்டுமே வந்து ஆப்போசிட் டைரக்ஷன், ஸோ தே கேன்சல் ஈச் அதர். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த அவுட்டர் ரீஜன் ஆஃப் த செகண்ட் பிளேட் வந்து 0. அதே எலக்ட்ரிக் ஃபீல்டு இன் பிட்வீன் த பிளேட்ஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கு டயக்ராம் கொடுத்துருக்கேன். எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு த பாசிட்டிவ் பிளேட் ஏ வந்து பாயிண்ட்ஸ் ரைட். ஏன்னா நம்ம சொன்ன பாயிண்ட் படி பாசிட்டிவ் சார்ஜ் வந்து எப்பவுமே அந்த பாயிண்ட்டை நோக்கி வரும். ஸோ பாயிண்ட்ஸ் ரைட். எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு நெகட்டிவ் பிளேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் ரைட். So both the electric field due to positive plate and the electric field due to negative plate are in the same direction. So the magnitudes are added. So net electric field equal to EA plus EB equal to sigma by 2 epsilon naught plus sigma by 2 epsilon naught. So denominator common எடுத்துட்டு மேல இருக்க ரெண்டையும் ப்ளஸ் பண்ணோம்னா 2 sigma by 2 epsilon naught, 2 cancel, sigma by epsilon naught. So என்னோட வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணும்போது 17.0 into 10 power minus 22 divided by 8.854 into 10 power minus 12. So net electric field பார்த்தீங்கன்னா 1.92 into 10 power minus 10 coulomb. So total electric field between the plates வந்து 1.92 into 10 power minus 10 coulomb. 10 power minus 10 Newton by coulomb. ஸோ நம்ம வந்து இதோட புக் பேக்கில் இருக்கிற எல்லா ப்ராப்ளம்ஸும் சால்வ் பண்ணி முடிச்சிட்டோம். இன்னும் 2-3 எக்ஸாம்பிள் சம்ஸ் மட்டும் ஃபர்ஸ்ட் சாப்டரில் இருக்குது, அதை சால்வ் பண்ணிட்டு நம்ம வந்து செகண்ட் சாப்டருக்கு போயிடுவோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.